வணக்கம் வெப் வியூவர்ஸ். நீங்கள் பாருங்க வெப் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷுகாக்கு. ஸோ இந்த ஷுகாக்கு வந்து யாருன்னு சொல்லி அந்த பையன் நம்ம பொருட்டோக்கு நம்ம நருட்டோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம பொருட்டோவில் அந்த பையன் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர வில்லன் இல்லை அந்த பையன் நம்ம ஃபஸ்ட்டுலாம் நம்ம ஷுகாக்குவை பார்க்கும்போது நம்ம காரா கூட நிறைய குழந்தைங்க பயந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐ மீன் நமக்கே அந்த பையன் வந்து ஒரு யாரா அவனுங்க டெரர் பீஸாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்போம். பட் நம்ம பொருட்டோவில் அந்த பையன் நம்ம ஷுகாக்குவாக மாற்றி ஒரு டீ பாட்டில் அந்த பையன் வந்து அடைச்சி வச்சு ஹீமாரிக்கு அந்த பையன் வந்து ஒரு டாய் மாதிரி அந்த பையன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஷுகாக்கு வந்து பையன் வந்து இப்போதைக்கு ஜிஞ்சுரிக்கு இல்லாமல் தான் இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீமாரிக்கு அந்த பையன் ஒரு பவர் அப் தேவைப்படுது. ஸோ ஹீமாரிக்கு அந்த பையன் நம்ம ஆல்ரெடி நம்ம காகியோட பியாக்கான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். பட் ஐ திங்க் நருட்டோட ஒன் ஆஃப் த 2 சில்ட்ரன் வந்து யாரா நம்ம ஜிஞ்சுரிக்கு ரோல் எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நருட்டோனாலே நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்ம குராமா. நம்ம குராமா வந்து எஸ் இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் நம்ம குராமா வந்து கிடையாது. ஸோ அப்படி குராமா இல்லைனாலும் அந்த வந்து கண்டிப்பாக வேறு ஒரு ஜிஞ்சுரிக்கு வந்து தேவைப்படும். அண்ட் ஜிஞ்சுரிக்கு தேவைப்படும் போது அந்த வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம குராமா திருப்பி வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். அண்டு திருப்பி வரதுக்கு வந்து ரொம்ப கம்மியான சான்ஸ் இருக்குது. மேபி அப்படியே வந்தாலும் நம்ம நருட்டோ கூட ஒரு ஜஸ்ட் எப்படி நம்ம ஹகரோமோ வந்து வராரோ அதேமாதிரி ஒரு சக்கர ஃபார்மில் வந்து நம்ம நருட்டோட பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். தவிர ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஷுகாக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருக்காங்க. நம்ம ஷுகாக்கு வந்து நம்ம ஹீமாரியால் ஜிஞ்சுரிக்கே மாற்ற முடியுமா? ஐ மீன் நம்ம ஹீமாரி ஜிஞ்சுரிக்கே நம்ம ஷுகாக்கு வந்து மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிஞ்சுரிக்கு விஷயம் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்ப்போம். எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிஞ்சுரிக்கீஸ் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்ல்டு பீஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அடித்து வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து போக்கிமான் மாதிரி எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். காட்டா கேட்ச் தம் ஆல் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி அந்த பையன் கிவ்அவே பண்ணார். ஸோ அப்படி கிவ்அவே பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு. ஸோ அஷிராமா செஞ்சு இதை எதுக்காக பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பவர் லெவல் அந்த பையன் இந்த மெயின்டைன் பண்ணுக்காக தான். ஸோ அப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம டோபிராமா வந்து குறுக்க வரல, நம்ம தலைவர் வந்து பையன் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாரு. பட் நம்ம ஹிடன் லீஃப் அந்த பையன் ஒரு காசு வாங்கிட்டு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டீல் வந்து பையன் அப்படி தான் போயிருக்கும். நம்ம டோபிராமா அந்த பையன் கேட்டிருப்பாரு. ஸோ எதுக்காக நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பையன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான், ஒரு ட்ரேடு மாதிரி தான். ஸோ இதை வந்து கொடுத்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து ஒவ்வொரு பீஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில வில்லேஜ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பீஸ்ட் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இப்படி பண்ணும்போது வந்து நம்ம அந்த ஃபுல்லாக வந்து எல்லா வில்லேஜுக்கும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஐ மீன் நம்ம இந்த பீஸ்ட்டை டெய்ல்டு பீஸ்ட்டை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம குராமா வந்து நம்ம ஹிடன் லீஃப் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்படியே அந்த வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து ஜிஞ்சுரிக்கே அந்த வந்து கொடுக்கும்போது நம்ம ஜிஞ்சுரிக்கிஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் சீலிங் ஜுட்ஸுவால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சீலிங் ஜுட்ஸ் யார் உருவாக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம உசுமாக்கிஸ். ஸோ இந்த உசுமாக்கிஸோட சீலிங் ஜுட்ஸ் மூலிமா அந்த நம்ம ஜிஞ்சுரிக்ஸ்க்கு ஹியூமன்ஸ்குள்ளே அந்த அடைக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது மூலிமா அந்த ஜிஞ்சுரிக்கிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறினாங்க. அண்ட் எல்லாருமே அந்த வந்து இவங்களை எப்படி பார்த்தாங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நம்ம எல்லாருமே அந்த டைம் ஜிஞ்சுரிக்கு வந்து ஒரு மோசமாக பார்த்தாங்களா இல்லை தப்பாக பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காமனாக சொல்லும் போது ஒரு ரேசிஸ்ட் மாதிரி எல்லாருமே நம்ம ஜிஞ்சுரிக்ஸ்க்கு மேலே ஒரு கோவம் இருந்து தான் செஞ்சிச்சு. பிகாஸ் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த ஒரு எல்லா ஒரு குராமாவாக இருக்கட்டும், நம்ம ஷுகாக்குவாக இருக்கட்டும், இல்லை நம்ம கில்லர் பியோட நம்ம இதாக இருக்கட்டும், ஸோ கியூ எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து அந்த வில்லேஜஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ண பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு எனிமீஸாக தான் பார்த்தாங்க. ஐ மீன் நம்ம எனிமீஸாக நம்ம ஹியூமன்ஸ் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா இதுங்களை கேப்சர் பண்ணுறேன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எனிமீஸாக மாற்றினதுக்கப்புறம் சில பேர் வந்து நம்ம கில்லர் பி மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு மைண்ட் செட் இருக்கிறவர் அதை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹிடன் லைக் க்ளவுட் வில்லேஜ்மே நம்ம கிட்ட நம்ம ரைக்காக எல்லாருமே நம்ம ஜிஞ்சுரிக்கு அவரை ஒரு பவர் சோர்ஸாக பார்க்காம தன்னோட ஓன் பிரதராக தான் அந்த பார்த்தாங்க. ஸோ கில்லர் பி வந்து அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்ததுனால அவருக்கு வந்து மற்றவங்க சொல்கிறது அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவருக்கு வந்து தன்னோட பிரதர் என்ன பண்ண நினைக்கிறாரு, தன்னோட ஒரு ஃபாதர் ஃபிகராக இருக்கிற நம்ம ரைக்காக அது என்ன நினச்சாருன்னா சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம நருட்டோக்கு வந்து ஏன் நம்ம குராமா வந்து எல்லாரையும் ஒரு ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க, நம்ம நருட்டோ ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம குராமா நம்ம லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணதில் நிறைய உயிரினம் வந்து இறந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஃபோர்த் ஓக்காக ஐ மீன் நம்ம மினட்டோ வந்து லவ்டு பை பீப்புள் கூட சொல்லலாம். ஸோ அவரையுமே நம்ம குராமா வந்து கொண்டதாக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம
யூருகா சென்சை சொல்லியிருப்பார்ல, ஸோ அவரோட பேரண்ட்ஸுமே வந்து நம்ம இந்த இதில தான் இறந்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நருட்டோ அவருமே வந்து கொல்ல வந்திருப்பாரு. பட் அவராலயுமே வந்து முடிஞ்சிருக்காது. நம்ம நருட்டோட ஒரு பியூரான ஹார்ட்ட பார்த்து. ஸோ மக்களோட எமோஷன்ஸ் எப்படி போச்சுன்னா, நம்ம இந்த ஜின்ஜுரிக்கிஸ்லாம் வந்து ஒரு ஹியூமன்ஸ் தான். அவங்கள மாரியே ஒரு ஹியூமன்ஸ் தான். பட் அவங்க எல்லாருமே வந்து ஒரு டெய்ல்டு பீஸ்ட்டா பார்த்தாங்க. அண்ட் ஒரு எப்படி சொல்ல, ஒரு மனுஷங்கள விட அவங்கள அந்த ஒரு மிருகத்தனமா தான் பார்த்தாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஜின்ஜுரிக்கு மேல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹேட் வந்து ஃபார்ம் ஆனுச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகே. இதெல்லாம் நம்ம நருட்டோலயே பார்த்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இப்போ நம்ம பொருட்டோல இப்போ நம்ம ஹிமாவாரிக்கு நம்ம ஷுகாக்கு கிடைக்குமா? கிடைக்க சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஏன் நம்ம பொருட்டோல நம்ம ஹிமாவாரி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹிமாவாரி ஒரு லிட்டரலி நம்ம நருட்டோட டாட்டர் தான் நம்ம ஹினாட்டோட டாட்டர். அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். அண்ட் ஹிமாவாரி கரெக்டான ஒரு ஏஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் ஏற்கனவே நான் சொன்னது வந்து நம்ம காகியா சென்சேன்னு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம காகியா எப்படி நம்ம அவங்களோட ஒரு ஓன் பியாக்கான் நம்ம ஹீமாரிக்கு இருக்கனால, அந்த ஹீமாவோட அந்த ஓன் பியாக்கான வச்சு அந்த பேன் அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் எந்த அளவுக்கு வந்து பவர் சோர்ஸ் இருந்திருக்குன்ட்டு. நம்ம காகியா சென்சே வந்து நம்ம காகியா வந்து நம்ம ஹீமாரிக்கு அந்த சொல்லிக் கூட கொடுக்கலாம். நம்ம எப்படி இந்த காகியா பியாக்கான் வந்து யூஸ் பண்ணுறதுன்ட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு வந்து இன்னொரு பவர் அப் வேணும் தான். பிகாஸ் ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ணும்போது பியாக்கான் லெவலில் ஃபைட் பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியாது. அது ஒரு காகியோட பியாக்கானே இருந்தாலுமே நீங்கள் ஓரலுக்கு தான் ஃபைட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஹீமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவங்களால ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஷுகாக்கு ஒரு ஜின்ஜுரிக்கியா மாறினாங்கன்னா அவங்களால வந்து கண்டிப்பாக ஒரு ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ண முடியும். பட் நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஜுரிக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம காகியோட பியாக்கான் ப்ளஸ் ஒரு ஜின்ஜுரிக்கி, ஸோ இந்த 2 பவர் இருந்தால் கண்டிப்பாக அந்த அவங்க நம்ம ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு கூட சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு ஓட்ஸுஸ்கி வந்து அவங்களால டிஃபீட் பண்ணுறதுல கூட வந்து அவங்கள்ட்ட பவர் இருக்கும், கேப்பபிலிட்டி இருக்குது. ஐ மீன் கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு வந்து டிஃபீட் பண்ணுறது கூட வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஹீமாவரிக்கு வந்து நம்ம ஷுகாக்கோட ஜின்ஜுரிக்கி பவர்ஸ் கிடைக்கிறது வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம கிஷிமோட்டோ எப்படி நினைப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம கிஷிமோட்டோ வந்து அவருக்கு என்ன பிடிக்குதோ பண்ணிகிட்ருக்காரு. பட் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதான் எனக்கு வேணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம பொருட்டோ ஸ்டோரி டைம் ஸ்கிப் அப்புறம் வெறித்தனமாக கொண்டு போனோம். நம்ம கிஷிமோட்டோ ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபுல்லாகவே மாற்றிட்டாரு கதை. ஐ மீன் மாற்றிட்டார் மீன்ஸ் அவருக்கு ஃபஸ்ட்லேருந்து இதான் வச்சிருப்பாரு. பட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவராக வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம குராமா திருப்பி வரதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் ஐ திங்க் நம்ம நருட்டோ வந்து நம்ம பிரிசனில் அந்த ஒரு டிமென்ஷன் பிரிசனில் நம்ம குராமா மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். லைக் ஒரு சின்ன ரீயூனியன் வைங்க ப்ரோ. அதுதான் எனக்கு ரீயூனியன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம குராமா நம்ம நருட்டோக்கு. பட் அது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. பிகாஸ் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம குராமா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்ஸ். பட் அதை வந்து நமக்கு ஈஸியாக வந்து அழியிற மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தான். நம்ம நருட்டோ வந்து எப்படியா நம்ம பொருட்டோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஷுகாக்கு வந்து நம்ம ஹிமாரிக்கு கிடைக்கிறதுக்கு வந்து அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, நம்ம ஷுகாக்கு வந்து நம்ம ஹிமாரிக்கு வந்து கிடச்சிட்டு ஸோ நம்ம ஷுகாக்கு வச்சு நம்ம ஹிமாரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷுகாக்கோட சாண்ட் பவர்ஸ் வந்து நீங்கள் வந்து காரா வந்து எந்தளவுக்கு வந்து செம்மையாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே ப்ரோ, சாண்ட் பவர் நம்ம காரா பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி இருக்கும்போது நம்ம காராக்கு வந்து நம்ம ஷுகாக்கு வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன் நம்ம ஹிமாரிக்கு வந்து நம்ம ஷுகாக்கு பவர்ஸ் போகணும்னு கேட்டிங்கன்னா, ஹீமாரிக்கு வந்து நம்ம இந்த ஒரு பவர் கூட கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீமாவோடைய அஃபினிட்டி எர்த் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் தெரியல நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஒரு அஃபினிட்டி வந்து அந்த சக்கரா அஃபினிட்டி வந்து எர்த் ஆக்சுவலாக. ஸோ அவங்களால வந்து எர்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் நம்ம அவங்களுக்கு வந்து வேறு என்ன அஃபினிட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் வாட்டர்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் அந்த வந்து என்னன்னு தெரில. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம கிட்டத்தட்ட அந்த எர்த்து இருக்கிறனால மேபி நம்ம ஷுகாக்கு மூலிமா அந்த ஒரு சக்கரா வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அவங்க நம்மளால் வந்து நம்ம காரா மாதிரியே அந்த சாண்ட் யூஸ் பண்ண முடியாது. பட் சிம்பிளாக சொன்னால் அந்த வேறு ஒரு விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம காராவோட சாண்ட் பவர் வந்து ஃபேமிலி பவர். அண்ட் ஃபேமிலி பவர் மீன்ஸ் அவங்க அம்மா வந்து நம்ம அந்த சாண்டாக மாறினதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மாறி கொடுத்துருப்பாங்க. தவிர ஷுகாக்கு அந்த பவர்ஸ் வந்து ஒரு பவர் அப் தான் குடுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான் குடுத்துருக்கு தவிர, அந்த பவர் வந்து நம்ம காராவோடது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஷுகாக்கு வந்து நம்ம ஹீமாரி கிடைக்கிறம்போது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம காராக்கே திருப்பி போகாமல் ஸோ நம்ம ஹீமாரிக்கு வந்து கிடைக்கிறது ஹீமாரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பக்காவான ஒரு கேரக்டராக வந்து மாறுவாங்க. நம்ம ஷுகாக்கு ப்ளஸ் நம்ம காகியோட பியாக்கான் இருந்தால். ஸோ இந்த 2த்துல வந்து ஒரு விஷயம் நடந்தாலே எனக்கு வந்து பக்காவாக இருந்திருக்கும். பட் நம்ம ஷுகாக்கு அண்ட் நம்ம காகியோட பியாக்கான் 2 விஷயமே நம்ம ஹீமாரிக்கு வந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷீ வில் பி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் உசுமாக்கிஸ். லைக் அவங்களுமே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் உசுமாக்கிஸாக இருப்பாங்க. ஓகே ப்ரோ, நான் ஜின்ஜுரிக்கே நம்ம ஷுகாக்கு வைக்கிறோம். இதனால நம்ம ஹீமாரிக்கு அந்த ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா,
அஸ் லாங் அஸ் நம்ம ஜிஞ்சுரிக்கும் அண்ட் நம்ம ஹோஸ்ட்டும் வந்து நம்ம ஜிஞ்சுரிக்கும் நம்ம டெய்லி பீஸ்ட்டும் வந்து ஒரு எப்படி ஒரு ரிதமில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கில்லர் பீ நம்ம ஆக்டோபப்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் வந்து பக்காவான ஒரு பேர். அதே மாதிரி நம்ம ஷுக்காக்கு நம்ம குராமா நம்ம இந்த கேர்ள் டிஃபீட் பண்ணான்னு சொன்னோன்னே நம்ம ஷுக்காக்குமே நம்ம ஹீமாரி மேலே ஒரு பாசம் காட்டுறது பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் தே வில் பி ஆல்சோ பர்ஃபெக்ட் பேர்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் நம்ம ஹீமாரிக்கு நம்ம காகியோட பியாகான் பவர் கிடைக்குமா, இல்லை நம்ம ஜிஞ்சுரிக்கு நம்ம ஷுக்காகோட ஜிஞ்சுரிக்கு பவர் கிடைக்குமா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரெண்டுமே கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அந்த இந்த மாதிரி நிறைய போட்டு வீடியோ பார்க்க கீழே சொல்லுங்க, மறக்காம ஆன் போட்டுங்க. தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் அண்ட் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.